63 நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்களுக்கு இடையே முத்தமிழ் கலைக்களஞ்சியம் வழங்கும் மகாலய அமாவாசை. பித்ருபட்சம் எனப்படும் மகாலய அமாவாசையின் முக்கியத்துவம் என்ன? மகாலய அமாவாசையின் தர்ப்பணம் ஒரு சொர்க்கலோக சொப்பனம். ஆவணி மாதம் பிரதமை திதி முதல் புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நடைபெறும் திதிகளில் நம் மூதாதையர்கள் பூலோகம் வந்து நமக்கு சொர்க்கலோக அழைப்பிதழை வைப்பார்கள். எனவே இந்த 15 நாட்கள் திதிகளில் நாம் அவர்களுக்கு படையலிட்டு அவர்கள் மனம் குளிரும்படி விருந்தோம்பல் செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஆரம்பமாகும் தினம் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. நம் வாழ்க்கையில் பங்கெடுத்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விசேஷமான நாளாக மகாலய அமாவாசை விளங்குகிறது. இது பிரபஞ்சத்தில் சுமார் பல கோடி வருடங்களாக மனிதர்களும் அவர்களுடைய மூதாதையர்களும் வசித்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது மிக நீண்ட காலம். நமக்கு முன்னிங்கு வாழ்ந்த லட்சக்கணக்கான தலைமுறையினர் நமக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நாம் பேசும் மொழி, நாம் உட்காரும் விதம், நம் உடைகள், நம் கட்டிடங்கள் என்று இன்று நமக்கு தெரிந்த அனைத்துமே நமக்கு முன்பிருந்த தலைமுறையினரிடமிருந்து வந்தவைதான். பிரபஞ்சத்தில் மிருகங்கள் மட்டும் வசித்து வந்தபோது உயிர் வாழ்தல், உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், பின் இறந்து போதல் என்பது மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்தது. பிறகு உயிர் வாழ மட்டும் தெரிந்த இந்த மிருகம் மெதுவாக பரிணாம வளர்ச்சி பெறத் துவங்கியது. இம்மிருகங்களின் செயல்திறன் மெதுவாக குறுக்குவாக்கில் இருந்து எழுந்து நிற்கத் துவங்கியது. மூளை வளரத் தொடங்கியது. இப்படி வளர்ந்து வரும் தருவாயில் ஒரு மனித குரங்கு மற்றொரு மிருகத்திடம் சண்டை போடும்போது தன் கைகளினால் சண்டை போடாமல் வேறொரு விலங்கின் தொடை எலும்பை எடுத்து சண்டை போட்டது. தன்னுடைய சொந்த உடலை தவிர வேறொன்றை எடுத்து தன் வாழ்க்கைக்கு பயன்படும் கருவியாக மாற்றிக்கொள்ளும் புத்திசாலித்தனம் அதற்கு துவங்கியது. அதுவே மனித உயிரின் தொடக்கமாக அமைந்தது. இன்று மனிதன் கருவிகளை பயன்படுத்த முடியும். கருவிகளை பயன்படுத்த தெரிந்ததால் அவற்றை உருவாக்கும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்கினான். மனிதனுக்கு இந்த நிலை வளர அம்மிருகங்களின் செயல்திறனை பின்பற்றிதான் வந்தது. அதை கண்டு மனிதர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை நன்றாக வடிவமைத்துக் கொள்ளத் துவங்கிவிட்டார்கள். இப்படி இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களால் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தேறிவிட்டன. அனைத்தும் நம் மூதாதையர்கள் கொடுத்து சென்ற சொத்துக்களாக தலைமுறைகளாக கைமாறி வந்து கொண்டிருக்கின்றன. மனித வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனைத்தையும் நமக்கு முன்பிருந்த தலைமுறையினர் இல்லாமல் நம்மால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம் முன்னோர்களை சாதாரணமாக நினைக்காமல் அவர்கள் அனைவரின் மீதும் நாம் கொண்டுள்ள நன்றியை வெளிப்படுத்தும் நாள் என்று. நடைமுறையில் இது ஒருவர் தனது இறந்து போன பெற்றோர்களுக்கு செய்யும் சடங்காக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது நமக்கு முன்னால் இங்கே வாழ்ந்த அத்தனை மூதாதையருக்கும் அவர்களது அத்தனை தலைமுறையினருக்கும் நம்முடைய நன்றியின் வெளிப்பாடு ஆகும். இந்த நேரத்தில்தான் புதிய பயிர்கள் விளைச்சலின் பலனை தரத் துவங்கியிருக்கும். நமது மூதாதையர்கள் மேற்கொண்ட மரியாதையையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக நவராத்திரி, விஜயதசமி மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகை கொண்டாட்டங்களில் திளைப்பதற்கு முன்னால் அந்த விளைச்சலை அவர்களுக்கு பிண்டமாக படைத்து அர்ப்பணிக்கிறோம். மகாலய அமாவாசை அன்று இறந்த முன்னோர்களுக்கு திதி செய்து அவர்களது நினைவாக அன்னதானம் வழங்குவது தொன்று தொட்டு நிலவி வரும் ஒரு வழக்கமாய் இருந்து வருகிறது. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து அடுத்த 15 நாட்கள் நம் குடும்பத்தினரை சந்தித்து செல்வதாக ஐதீகம். அன்று மூதாதையர் வழிபாடு ஒரு முக்கியமான வழிபாடு ஆகும். அன்று தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களின் ஆசி கிடைக்கும். மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட தவறினாலும் மகாலய அமாவாசையில் வழிபட்டால் பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும்.
இந்த வழிபாடு குடும்பத்தில் உள்ள துர்சகுணங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் போன்றவற்றை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு வருடத்தில் வரும் 3 முக்கிய அமாவாசைகளில் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை நாள் முதல் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை வரை உள்ள 15 நாட்கள் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 15 நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து தங்கள் குடும்பத்தினரை காண பூமிக்கு வரும் காலம் என்று நம்பப்படுகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு நீர் மற்றும் உணவு போன்ற சடங்கு பிரசாதங்களை செய்து வழிபடுவார்கள். மற்ற அமாவாசை நாட்களில் 3 தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும். ஆனால் மகாலயபட்ச அமாவாசை நாளில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுப்பதே மகாலய அமாவாசையின் தனிப்பெரும் சிறப்பாக திகழ்கிறது. மகாலய என்றால் கூட்டாக வருதல் என்பது பொருள். மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலயபட்சம் என்று கருதப்படுகிறது. இம்மகாலயபட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதால் பல்வேறு பலன்கள் நம்மை சேர்கின்றன. முதல் நாள் பிரதமை அன்று தர்ப்பணம் செய்தால் செல்வம் சேரும். 2ஆம் நாள் துவிதியை, பெயர் சொல்லும் குழந்தைகளை பெறலாம். 3ஆம் நாள் திருதியை, நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 4ஆம் நாள் சதுர்த்தி, பகையில் இருந்து எளிதில் விடுபடலாம். 5ஆம் நாள் பஞ்சமி, அசையா சொத்துக்கள் மற்றும் செல்வம் பெருகும். 6ஆம் நாள் சஷ்டி, பேரும் புகழும் தேடி வரும். 7ஆம் நாள் சப்தமி, தகுதியான மற்றும் சிறந்த பதவிகள் கிடைக்கும். 8ஆம் நாள் அஷ்டமி, அறிவு கூர்மை பெறும். 9ஆம் நாள் நவமி, நல்ல வாழ்க்கை துணை மற்றும் நல்ல குடும்ப சூழல் அமையும். 10ஆம் நாள் தசமி, நீண்ட நாள் ஆசை உடனடியாக நிறைவேறும். 11ஆம் நாள் ஏகாதசி, கல்வி விளையாட்டு கலைகளில் அசுர வளர்ச்சி கிடைக்கும். 12ஆம் நாள் துவாதசி, ஆபரணங்கள் சேரும். 13ஆம் நாள் திரியோதசி, விவசாயம் மற்றும் தொழில் செழிக்கும், தீர்க்காயுள் கிடைக்கும். 14ஆம் நாள் சதுர்த்தசி, பாவம் கழியும், வாரிசுகளுக்கும் நன்மையே நடக்கும். 15ஆம் நாள் மகாலய அமாவாசை, அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்க நமது முன்னோர்களின் பரிபூரண ஆசி கிடைக்கும். அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் விநாயகர் பூஜை செய்து காலபைரவர் துணையோடு எம்பெருமான் நம்பெருமாளை பூஜை செய்தால் மகாலயபட்சத்தின் 15 திதிகளிலும் தர்ப்பணம் கொடுத்து பெறும் நற்பலன்கள் அனைத்தையும் நம் முன்னோர்கள் நமக்கு வாரி வழங்குவார்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நமோ நாராயணா. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படத் துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் 63 நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்களை வெளியிட்டு வருகிறேன். எனது இந்த தெய்வீக இறைப்பணி மென்மேலும் எவ்வித தங்குதடையுமின்றி சிறப்பாக தொடர தங்களின் முழு ஆதரவை ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு இலவச சப்ஸ்கிரைப் மூலம் அளிக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலுடன் தங்கள் பங்களிப்பையும் விரும்பினால் 7200105646 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். திருச்சிற்றம்பலம். சுபம்.